இந்த பகுதியிலும் எங்களுக்கு பல தலைவர்களை அவர்களால் உருவாக்க முடிந்தது. தோழர் GS மணி, தோழர் D மணி, தோழர் திவாகரன், தோழர் ஹேமச்சந்திரன், தோழர் பெருமாள் போன்ற குமரி மாவட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வைத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தோழர் VS என்பதை எங்களால் இன்றைய தினம் நினைவுகூர முடியும். நாளை மாலை 4 மணிக்கு அவருடைய இரவு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆலப்புழையிலே வலியுறுத்தி விளையாடுகின்ற பகுதியிலே நடைபெற இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருக்கு அஞ்சலி கூட்டங்கள் நாடு ஊராகவும் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மாலை 4 மணிக்கு அவருடைய இரவு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆலப்புழையிலே வலியுறுத்தி விளையாடுகின்ற பகுதியிலே நடைபெற இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருக்கு நாம் இப்பகுதியிலே நடத்துகின்ற இந்த அஞ்சலி நிகழ்ச்சியிலே பேச வாய்ப்பளித்தமைக்கு மாற்றுக்கட்சியின் கோரி மாவட்ட குழுவின் சார்பிலே நன்றியை கூறிக்கொண்டு அவரை நாட்டு மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் அனுதாபங்களை கூறிக்கொள்வதோடு அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு அந்த வீர தலைவனுக்கு செவ்வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. கேரளால இருந்து வரோம். தோழர் VS திருவாங்கூர் மாகாணமாக இந்த குமரி மாவட்டம் இருந்த நேரத்தில் இந்த பகுதியை இணைத்து ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய கட்சி பணிகளை செய்த ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய செயல்பாட்டின் மூலமாக இந்த பகுதியிலும் எங்களுக்கு பல தலைவர்களை அவர்களால் உருவாக்க முடிந்தது. தோழர் GS மணி, தோழர் D மணி, தோழர் திவாகரன், தோழர் ஹேமச்சந்திரன், தோழர் பெருமாள் போன்ற குமரி மாவட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வைத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தோழர் VS என்பதை எங்களால் இன்றைய தினம் நினைவுகூர முடியும். ஆக தமிழகத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியெழுப்புவதில் தோழர் VS உடைய பங்கு என்பது அளப்பரியது என்றும் எங்களால் நினைவுகூரப்பட வேண்டியது. தமிழக மக்கள் VS உடைய சிறப்பு மிக்க வீரம் மிக்க வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை என்றென்று நினைவுகூறுவார்கள். அரசியலில் தூய்மை, அதை போன்று இயற்கையை பாதுகாப்பதற்காக அவர் நடத்திய போராட்டம், ஊழலுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம் எல்லாம் உலக வரலாற்றில் கால்தடம் பதித்த போராட்டம். இந்திய வரலாற்றிலும் மற்ற அரசியல் கட்சிகளை ஒப்பிடுகின்ற போது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என்ற முறையில் அனைவராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய, அனைத்து கட்சிகளாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஊழலுக்கு எதிராக போராடிய ஒரு மாபெரும் தலைவர். 85 ஆண்டு காலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு சிறு தூசு கூட எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் நேர்மையாக தூய்மையான ஒரு அரசியலுக்கு வழிகாட்டியாக தோழர் VS அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இனிப்ப VSக்கு பதிலா ஒரு கட்சி தலைவர் கேரளாவில் எங்கே இருக்கு? தோழர் VS வாழ்ந்த காலத்திலே VSஐ போன்று செயல்பட திறமை உள்ள தலைவர்களை தோழர் VS உருவாக்கி இருக்கிறார். ஆனால் VS ஆக பரிணமிக்கிறதுக்கு VS எப்படி தன்னுடைய 80 ஆண்டு கால அரசியல் வாழ்வை அடிப்படையாக கொண்டு ஒரு மாபெரும் தலைவராக பரிணமித்தாரோ அதை போன்று VS ஆல் உருவாக்கிய பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலே நாடு பூராவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக VS உடைய இழப்பு என்பது ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் அதை ஈடுகட்டுவதற்காக GS உருவாக்கிய தலைவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக முன்னோக்கி நடைபோடுவார்கள். முன்னேறுவோம். அந்த வகையிலே VS விட்டு சென்ற பணியை தொடர்வதற்காக ஆயிரம் VSகள் இந்த இந்திய நாட்டில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு தமிழக கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பிலே தோழர் VS അവർക്ക് വീര വണക്കത്തെയും ചെവ്വണക്കത്തെയും தெரிவித்துக் കൊള്ളുന്നു. VS അച്യുതാനന്ദൻ എന്ന് പറയുന്ന ആ വിപ്ലവ സൂര്യന് നമ്മുടെ അദ്ദേഹത്തിന്റെ ഭൗതിക ശരീരം ഉപേക്ഷിച്ച് എല്ലാവരും പോകുന്നത് പോലെ തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ
പ്രായാധിക്യത്തെ തുടർന്ന് തന്നെ അദ്ദേഹത്തിന് നമ്മയെല്ലാം വിട്ടുപിരിയാൻ സാധിച്ചുവെങ്കിലും അദ്ദേഹം വെട്ടിത്തെളിച്ച ആ വഴിയിൽ കൂടി നിരവധി പേരുടെ ആയിരക്കണക്കിന് വി എസ് അച്യുതാനന്ദന്മാർക്കുള്ള വഴി വെട്ടിത്തെളിച്ചിട്ടാണ് സഖാവ് വി എസ് അച്യുതാനന്ദൻ നമ്മെ വിട്ട് പിരിഞ്ഞുപോയത്. അദ്ദേഹത്തിന്റെ അദ്ദേഹത്തിന് അന്തിമോപാചാര ഉപചാരം അർപ്പിക്കുന്നതിനും അനുശോചനം രേഖപ്പെടുത്തുന്നതിനും വേണ്ടി തൊട്ടയൽ സംസ്ഥാനമായ തമിഴ്നാട്ടിലെ ഒരു കൂട്ടം സഖാക്കന്മാർ വി എസ് അച്യുതാനന്ദന് അന്ത്യാഭിവാദം അർപ്പിക്കുകയാണ്. നന്ദി, നമസ്കാരം. താങ്ക് യു.